இன்னைக்கு இந்தியாவில் 31% of population is called middle class and இதோட numbers is more than 430 million which is great. But என்னதான் the number of middle class increase ஆகிட்டே இருந்தாலும் அவங்களோட growth actually increase ஆகுதா? You might be doing excellent in your life. You might have an engineering degree or நீங்க ஒரு 8 lakhs per year சம்பாதிக்கலாம். You might have a bike, weekend plans, iPhone, but God forbid ஒரு medical emergency-க்கு 3 lakhs spend ஆகுது. or உங்க laptop crash ஆயிடுச்சு another 60,000. or let's say உங்க கம்பெனில lay off பண்றாங்க. and suddenly you realize you are not growing but you are surviving. and unfortunately there is a huge difference. And நான் சொல்ல போற விஷயம் might scare you because Thomas அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் 300 years wealth data வச்சு அனலைஸ் பண்ணும்போது he found out capital இருந்து வர ரிட்டர்ன் exceeds economic growth ன்னு சொல்றாரு. அதாவது நம்ம டைமை போட்டு ஒர்க் பண்றதுல இருந்து வர ரிட்டர்ன் விட நம்ம கிட்ட ஒரு வெல்த் இருந்து அதாவது கேபிட்டல்ல இருந்து வர ரிட்டர்ன் will be much higher அப்படிங்கிறாங்க. Does this mean உங்க டைமை நீங்க மணிக்காக ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா are you designed to fail? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்த எக்கனாமிக் ட்ராப்பை இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். and trust me after this video உங்களோட கோல்ஸ் உங்களோட ஃபியூச்சரை நீங்க முன்னாடி எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி இனிமே நீங்க பார்க்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி if we are meeting for the first time then please do subscribe to this channel because we have a lot to cover. Let's understand what is middle class trap. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 1970sல இருந்த அதே லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு 30% மோர் இன்கம் வந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட வேஜஸ் வெறும் 12% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. which means inflation அப்படிங்கிறதுனால நம்ம வாங்குற கிராசரி மொபைல் டேட்டா பெட்ரோல் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஈவன் உங்க சேலரி ஹைக் ஆனா கூட உங்க பர்ச்சேசிங் பவர் இஸ் ஆக்சுவலி ஸ்லிப்பிங். அண்ட் இதுதான் எக்கனாமிஸ்ட் மிடில் கிளாஸ் ட்ராப்னு சொல்றாங்க. பேசிக்கலி யூ ஏர்ன் மோர் தென் யுவர் பேரண்ட்ஸ் பட் யூ காண்ட் அஃபோர்ட் அ லைஃப் ஸ்டைல் தட் தே டிட். ஸோ இது சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேபிட்டலிசம். an economic system characterized by private ownership of the means of production, free market and the pursuit of profit. காம்ப்ளெக்ஸா இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் பிரேக் இட் டவுன் into simple terms. கேபிட்டலிசம் ரெண்டு கிளாஸா பிரிச்சுக்கலாம். ஒன்னு கேபிட்டல் ஓனர்ஸ், இன்னொன்னு லேபர்ஸ். இந்த கேபிட்டல் ஓனர்ஸ் ஆர் பீப்புள் who own assets like stocks, real estate, businesses etc. and இன்னொரு சைடுல லேபர்னு இருக்கிறவங்க these are the people who sell their time for money. சிம்பிளா யானிஸ் அப்படிங்கிற இந்த எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவார்னா capital earns while you sleep, labor earns only when it works. For example, for someone like Mukesh Ambani who owns a lot of business, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட obviously his money will be growing. But when it comes to someone who trades their time for money, let's say ஒரு 9 to 5 employee, அவங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுனால எக்ஸ்ட்ரா மணி டக்குன்னு வரப்போறதும் இல்ல அண்ட் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்க கேபிட்டல் க்ரோ ஆக போறதும் இல்ல. பிகாஸ் இங்க டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. அண்ட் இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவலை ஷேப் பண்றது மூணு விஷயம். ஒன்னு அவங்களோட எஜுகேஷன், இன்னொன்னு மீடியா, இன்னொன்னு சொசைட்டி. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மூணுமே they steer us towards the labor category, not the capital category. Let me break it down to you end to end. So let's clearly understand how we were programmed. இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னா நம்ம ஆக்சுவலா கேபிட்டல் பார்த்து போறதை விட we follow something called culture capital. These are the invisible rules we learn that define what we think success means. அதாவது நமக்கே தெரியாம இதுதான் சக்சஸ் அப்படின்னு நம்மளே நம்ப வச்ச விஷயங்கள். இதுக்கான ஸ்டேஜ் 1 தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். 1700sல நிறைய டெக்னாலஜி வரும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அண்ட் அப்பதான் நிறைய ஃபேக்டரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒவ்வொரு ஹியூமனுமே ஒவ்வொரு டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற எஜுகேஷனல் சிஸ்டம் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஒரு ப்ராடக்ட் தான். பிகாஸ் இந்த எஜுகேஷனல் சிஸ்டமோட ஒரு மெயின் கோல் இங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியிலயோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ ஒரு ப்ராப்பர் லேபரா போறது தான். அண்ட் அந்த டைம்ல இதுக்கான ரெக்வயர்மெண்ட் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டு ஃபாலோ பெல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் அதுக்கு ஒரு ரிவார்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் கிரியேட்டிவிட்டி. இது மாதிரி you can draw so many parallels between them. and இந்த எஜுகேஷன் சிஸ்டமோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்டா பார்த்தது யாராச்சும் நம்மள ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா we won. and அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எதுல நடக்குதுன்னா through media. media is known for its PR works, அதாவது பப்ளிக் ரிலேஷன். and father of PR அப்படின்னு சொல்ற எட்வர்ட் அவர் எழுதின புக் ப்ரொபகேண்டால என்ன சொல்லியிருப்பாருன்னா the conscious and intelligent manipulation of organized habits and opinions of the masses is an important element in democratic society. இது மாதிரி மீடியால இல்ல எல்லா மூவிஸ்லயுமே சக்சஸ் அப்படின்னா இவ்ளோ பெரிய ஃபேன்சி கார் இல்ல ஒரு பெரிய வீடு ஃபேமிலி வெக்கேஷன் அப்படிங்கிற நிறைய ஆட்ரிபியூட்ஸ் அதை சுத்தி வச்சிருப்பாங்க. பட் they never show how to actually get there. or இதோட பிசினஸ் மாடல் பத்தி அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்மளும் இதை என்னதான் என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு கன்சியூம் பண்ணாலும் what we don't understand is media doesn't just produce entertainment, it also produce desire. பிகாஸ் என்னதான் இந்த கிளாமரஸான விஷயத்தை காட்டினாலும் ஒரு ஐபோன் காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற EMI நம்ம பார்க்க மாட்டோம். லக்ஸரியா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பின்னாடி இருந்த அந்த ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். அண்ட் எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒபீடியன்ட்டா இருந்தா நம்ம ரிவார்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மீடியா நம்மளை கம்பேர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கலி இஃப் ஸ்கூல் ரிவார்ட்ஸ் ஒபீடியன்ஸ், மீடியா ரிவார்ட்ஸ் கம்பேரிசன். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதை பார்த்து கம்பேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ வில் ஃபீல் ஃபார் பிஹைண்ட் இன் யுவர் லைஃப். அண்ட் இதனால ஈவன் இஃப் யூ ஏர்ன் மோர் யூ வில் நெவர் ஃபீல் ரிச். அண்ட் இதுதான் சக்சஸ் அப்படின்னு நம்ம கிட்ட டிஃபைன் பண்ணதுனால we never really thought about what actual success is. அண்ட் இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம சொசைட்டி. ஸோ லாஸ் அவர்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நல்லா வந்தா கூட இருக்கிற விஷயம் போயிடும் அப்படிங்கறத நினைச்சு நம்ம ரொம்ப பயப்படுவோம். இதனாலே நம்ம ஃபேமிலி நம்ம கிட்ட திருப்பி சொன்ன வார்த்தை என்னன்னா
என்னன்னா play it safe, stability, don't take risks. And இதெல்லாம் சொல்றதுனால அவங்க சைடுல எந்த தப்பும் இல்லை. They are not evil. They were just programmed that way. Because அவங்கள பொறுத்த வரைக்கும் job is equal to security, risk is equal to irresponsibility, and obedience is equal to respect. But unfortunately இன்னைக்கு இந்த இன்டர்நெட் ஏஜ்ல I don't think this applies anymore. But இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, and அதுக்கு பேர் தான் middle class stagnation. I think இந்த ஒரு research பாத்தீங்கன்னா you will understand what I'm talking about. According to Pew Research Center, 1971ல 61% of Americans were middle class. And இன்னைக்கு வெறும் 50% தான் middle class. If you look at the difference, you can actually see they are shrinking. But அதே மாதிரி இங்க CMIA எடுத்த டேட்டால more than 23 crore people slip into poverty after COVID, and வெறும் 2% Indians தான் 25 lakhs மேல சம்பாதிக்கிறாங்க. And இன்னும் அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை பாட்டம் இன்கம் லைன்ல பிறக்கிறாங்க அப்படின்னா it is very 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 difficult for them to become rich. In fact, the chances are only 7.5%. And this is the great divide அப்படின்னு சொல்லுவாங்க, because rich kids get better education, better network, more financial literacy and more capital. In your side life, someone is middle class or born poor, then the only formula is work hard and you will be rewarded, which I think is statistically false. And surprisingly, இந்த trapல இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம trapல இருக்கோனே தெரியாது, because இங்க நிறைய illusions அவங்க கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. For example, சில பேர் நான் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றேன், நான் SIP என்கிட்ட இருக்கு, so nothing will happen to me நினைப்பாங்க. ஆர் சில பேர் என்னோட வேலை ரொம்ப செக்யூர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆர் எதுவுமே இல்லைனாலும் MBA படிச்சு ப்ரமோஷன் வாங்கி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. But I'm so sorry to break it to you, but இதெல்லாம் பண்ணி if you are just living paycheck to paycheck, then you are just one bad incident away from going downhill. I'm not saying any of these to make you feel scared, but நான் இதை பத்தி நிறைய ரீசர்ச் பண்ண இதுல இருந்து வெளியே வரது ஈஸின்னு புரிஞ்சுக்கிட்டேன். And not necessarily everyone has to live paycheck to paycheck if you know how to escape. And அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம், how to actually escape the middle class trap. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் building anti-fragile skills. இன்னைக்கு நம்ம கிட்ட நல்ல ரெஸ்யூம் இல்ல நல்ல டிகிரின்னு என்ன இருந்தாலும் fundamentally if you do not have a skill, then nothing can save you. இத பத்தி நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். If you have the time, then please do check it out. But ஷார்ட்டா சொல்லணும்னா anti-fragile skills like sales, writing, marketing, communication, இதெல்லாம் irrespective of the trends, humans ஓட integrate ஆகி வர skills. And நீங்க எந்த ஒரு மேஜரா கூட இருக்கலாம். You might be a real estate expert, you might be a biotechnologist. அது கூட காம்ப்ளிமெண்டா if you can have such complementary skills, then உங்க skill stack ஓட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். And using this you can make more money, but more especially you can be irreplaceable. In fact, Google மாதிரி ஒரு கம்பெனி கூட அவங்க எம்ப்ளாயிஸை இதே மாதிரி ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. And that is called 70-20-10 rule. So உங்க 70% of the time உங்க கரண்ட் ரோல்ல இருக்கிற ஸ்கில்லை ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் அதுல இன்னும் டீப்பா போறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். And 20% of the time அதுக்கான adjacent skills நீங்க டெவலப் பண்ணணும். And which 10% time நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். And the third thing you will have to try to escape this middle class trap is building assets and not just incomes. So assets அப்படினா the things that will bring us money, and liabilities அப்படினா that will take the money away from us. And in the assets and liabilities பத்தி நீங்க YouTubeல நிறைய கத்துக்கலாம், where a lot of financial experts talk about how to invest in stocks, mutual funds, real estate, etc. But இன்னைக்கு நீங்க மணி இருந்தா தான் நீங்க asset build பண்ணனும் கூட இல்ல. உங்களுக்கு ஒரு knowledge இருந்துச்சு அப்படினா அதை நீங்க ஆன்லைன்ல ஷேர் பண்ணி you can actually build a YouTube channel which is a great asset. Or நீங்க ஏதாச்சும் எழுதி ஒரு newsletter ஆரம்பிக்கலாம், and அதுல ads run பண்ணி you can actually make money. Or நீங்க ஏதாச்சும் ஒரு குட்டியா digital product பண்ணலாம், or even you can write an ebook. And இது எல்லாத்துக்கும் ஒரு starting point is curiosity. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு if you just allocate 30 minutes per day for the next 90 days, that will make a massive difference in your life. And worst case la kuda by the end of 90th day you will have very good clarity on what additional asset you can add to your skill stack, because in the internet age la opportunities are abundant. And fourth பண்ண வேண்டிய விஷயம் தான் networking. And இத பத்தியுமே நான் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணிருப்பேன், because என் லைஃப்ல நடந்த நிறைய நல்ல விஷயத்துக்கு காரணம் the people around me. So make sure you are surrounded with people who are much better than you, who do different things, who are from different industries, because இவங்களோட thought process நீங்க கத்துக்கிட்டு இதை உங்க இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணும்போது that will be a revolution. And நீங்க ஒரு ரொம்ப ambitiousான ஒரு person அப்படின்னா you will not be able to sustain or thrive in an environment with people who are very lazy. So make sure உங்களை சுத்தி இருக்கிற people inspire you, motivate you, and is always there to support you. So I hope you understand how important it is to take action. ஏன்னா ஒரு 300 years டேட்டா வச்சு சொல்ற ரிப்போர்ட் is not a joke. And அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கான்ஷியஸாக நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா we are surrounded with a lot of distractions and it is easy to get swayed away. So உங்ககிட்ட இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்கு. You can stay in a system that is designed to keep you as a labor, which is also fine, or you can build skills, assets and knowledge to become a capital owner. And capitalism எதை ரிவார்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். And நீங்க இதை எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நான் வீடியோ போடுறேன். And அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா make sure you subscribe to Explore with Epaphra, because சர்ச் பண்ணி வர அளவுக்கு என் பேர் ஈஸி இல்ல. It's one day or day one.